யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மீனை வச்சு 2 விதமான சமையல் செய்ய போகிறோம். ஒன்று மீன் அம்புல் உண்டு, பால் விடாமல் உண்டு. பால் விட்டு ஒரு தீயல். வாங்கோ பார்ப்போம். இதுக்கு சின்ன மீன் தான் கூட வேண்ட அம்புல் செய்கிறதுக்காக. இது ஒட்டி மீன், திரளி மீன், பெட்ட திரளின்னு சொல்லணும். அதெல்லாம் கூட எல்லாம் புளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெந்தயம், உப்பு, மிளகாய்த்தூள். வாங்கோ அப்படி செய்யலான்னு பார்ப்போம். நாங்கள் முதல் இந்த புளியை ஊற போடுவோம். புளியை கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற போட்டிங்கன்னா தான் எல்லா இதுக்கும் கலண்டு வரும். அப்புறம் மூன்றாம் தரம் தண்ணி விட்டு அந்த புளியின் சாறு எல்லாம் எடுக்கிறேன். நல்லா விட்டவா எல்லாத்தையும் எடுங்கோ. மீன் எடுத்து மீனை நல்லா துப்புரவாக்கி உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் படிவாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் படிவாக கழுவி எடுத்தாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற கருப்பு எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுக்குள்ள அந்த சினியல் இருக்கும், அதுகளை விட்டுட்டு மற்றபடி எல்லாத்தையும் காட்டி வையுங்க. இதுக்குள்ள இந்த புளியை விடுங்க. இதுக்குள்ள வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கடிபட நல்லா இருக்கும். மிளகாயை போடுங்க. கருவேப்பிலையை பிச்சு போடுங்க. கசக்கி போட்டு போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். வெந்தயம், மிளகாய்த்தூளுங்கிற யாழ் சமையல் தூள். அதில் பால் விடாதபடியாக மற்ற பால் விட்டால் 3 கரண்டி வரும். இதுங்களுக்கு 2 கரண்டியே உரைப்பாக இருக்குன்னு 2 கரண்டி நிறச்சி போட்டிங்கன்னா உரைப்பாக வரும். இதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த கறியை அடுத்த நாள் வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இதுக்குள்ள தக்காளி பழம் சிலாக்கள் போடுவோம்னா நாங்கள் போடுறோம். இல்லை தக்காளி பழம் உப்பையும் போடுங்க. இது கலவான இது அப்படியே மெல்லிய நெருப்பில் விடுங்க. ஆக குறைஞ்ச நெருப்பில் அரைவாசிக்கும் குறைவாக விடுங்க. இதை அப்படியே மூடி விடுங்க. இப்படியே கொதிக்க மட்டும் மூடி விடுங்க. இப்போ வாங்கோ. இப்போ நாங்கள் இதை மூடி 5 நிமிஷம் ஆச்சு. இதை திறந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் இதுக்குள்ள கரண்டி ஒன்றும் வைக்காதீங்க. கரண்டி ஒன்றும் வைக்க வேண்டாம். நல்லா துளாவி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு போட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணுவோம். இதை நல்ல மெல்லிய நெருப்பில் 5 நிமிஷம் விடுங்க. இப்போ நல்லா கூடவாக எரியுது. நல்லா குறைச்சி விடுங்க. இப்போ வாங்கோ இது துறப்பம். மெல்லிய நெருப்பில் விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இனி நாங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயத்தை போடுவோம். வெந்தயத்தை போட்டு இப்படியே இதை நிப்பாட்டி விடுவோம். சூறு ஆடு மட்டும் பொறுத்திருப்போம். வாங்கோ துறப்பம். இப்படியே நீங்கள் இதை கையெலம்பாமல் வச்சு ஈரக்கரண்டி போடாமல் பாய்ச்சிங்கன்னா 2 நாளைக்கு இப்படியே வச்சு சாப்பிடலாம். இதை வாங்கோ. அடுத்து நாங்கள் மீன் தீயல் செய்வோம். தீயலுக்கு சின்ன மீன் தான் நினையமாக எடுப்பினோம். இது திரளி மீனும் ஒட்டி மீனும் இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், உரைப்பு தூள் போடாத வழியாக பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போடுவோம். கருவேப்பிலை, தேசிக்காய், தக்காளி பழம், வெந்தயம், மஞ்சள், உப்பு, முதலாம்பால், 2ஆம் 3ஆம் பால். வாங்கோ இப்படி செய்கிறான்ட்டு பார்ப்போம்.
இதே மீனை கழுவி வடிவாக துப்புரவாக்கி வச்சுக்கோ. உள்ளுக்குள்ளே எல்லாம் கருப்பாக இருக்கிற எல்லாம் எடுத்து துப்புரவாக்கி வைக்கணும். அது இது சின்னாக்கள் இருந்தால் நீங்கள் உரைப்பை குறைச்சி போடுறோண்டா போடலாம். இது கொஞ்சம் நாங்கள் உரைப்பை கூட போடுறோம். நாங்கள் தீயலுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுவோம். உப்பு உங்களோட அளவுக்கு போடுங்க. வெந்தயம் தான் கூட மடத்தை கொடுக்குறது. மஞ்சள் கூடவா போடுங்க கொஞ்சம். 2-3 டப்பாவில் விடுவோம். மீனோட தப்பெல்லாம் இருக்கும். சரியா மீன் மட்டத்துக்கு பாலை விட்டுட்டு 2-3 பாலை விட்டுட்டு அடுப்பாக மூட்டுங்க. மூடி விடுங்க. நல்லா கொதிச்சு வேறு மட்டும் மூடி இருக்கட்டும். வாங்க இவ்வளோ நேரம் இதை குக்கர் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ துறப்பம் கொதிச்சு கொண்டு இருக்குது. கை வச்சு என்ன வேண்டாம் மீன் பீக்க பார்க்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள முதல் பாலை விட போகிறோம். முதல் பாலை விட்டுட்டு ஒரு கொதி வேற அப்படியே தனலில் விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது மெல்லிய நெருப்பில் விடணும். இப்போ இதே கூடுன நெருப்பில் இருந்து ஒரு கொதி வரட்டும். அடிக்கடி இதுகளுக்குள்ள வெந்தயம் தான் போட்டு கொண்டுருங்கோ. இறக்கைக்கிலே மறுக்கா போடுங்கோ வெந்தயத்தை. இப்போ இது கூடின இப்படியே எரிஞ்சோன்னு இருக்குது. இப்போ நல்லா பொங்க கொதிச்சிட்டுது. நாங்கள் இப்படியே தலையில் விட போகிறோம். நல்ல மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் நெருப்பு நல்லா தான் நெரிச்சினாங்க. இனி இதில் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். வாங்க பத்து வந்து பார்ப்போம். கொஞ்சம் வெந்தயத்தை தூவிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். சூடு அடங்கினா பிறகு துறப்போம். இப்போ சூடு ஆறிட்டுது. இது கரண்டி வைக்காமல் இதையும் தேசிப்புளி விடுவோம். பாதி தேசிப்புளி விடுங்க. மாங்காய் இருந்தால் மாங்காயும் போடலாம். இதே மாதிரி செய்து வேணுங்க. அப்படியே நல்ல உரைப்பு எல்லாமே இருக்கும். இதில் முதல் செய்த தீயலண்டா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அம்புல் இது காலம் மத்தியானம் வச்சுங்கண்டா இதை வைக்கும். மத்தியானம் தான் சாப்பிடலாம். பால் இருக்கிறபடியாக புளிக்க பார்க்க அடுத்த நாள்